மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையம் புகதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். நான் டைரெக்டாக நான் கொடுக்குறேன், என்னுடைய ஃபோன் நம்பரும் தரேன். எல்லோரும் வந்து இங்கே வந்து எல்லோரும் பயன்படணும். இந்த அம்பாள்கிட்ட வந்துட்டு போங்க. இந்த அம்பாள் இப்போ தான் பிரதிஷ்டம் பண்ணி ஒரு 3 மாதம் ஆகுது, 3-4 மாதம் ஆகுது. இந்த அம்மா இந்த இடத்துல இப்போ பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முதல்ல ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 1008 லிங்கம் போட்டு அம்பாள் போட்டு அம்பாள்கிட்ட நின்று உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ இந்த அம்பாளை வச்சுருக்காங்க. இந்த அம்பாளையே நான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக விவரமாக யூடியூப்பில் போடுறேன். எல்லோரும் வாங்க, வந்து இங்கே வந்து நல்லா பயன் பண்ணணும். இது வந்து ஒரு தோப்பு, முந்திரி தோப்பு. தண்ணி வசதியில் கரண்ட் இல்லை. பகலிலே வந்துட்டு நீங்கள் பகலிலே போகிறது நல்லது. இது வந்து இருட்டிடுச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான இடம், பார்த்து வந்துட்டு போங்க. விசேஷ நாளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜனங்கள் இருக்கும், பிரச்சனை இல்லை. 7-8 மணி வரைக்கும் கூட இங்கே ஜனம் லைட் வசதி எல்லாமே போட்டு அவங்க இந்த இதில் டெம்பரவரியாக லைட் வசதியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கரண்ட்டு கிடையாது. அதனால் விசேஷப்போ வந்தீங்கன்னா நல்லா அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு சிவனை வந்து எல்லாருமே சிவனுக்கிட்ட நிற்கிறதுக்கே எல்லாருக்குமே கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் வருத்தப்படுவோம்ல. இங்கே வந்தீங்கன்னா சிவன்கிட்ட நின்று நல்ல நம்மளேவும் எல்லாமே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம கையிலேயே எல்லாம் பண்ணி இந்த அம்பாளுக்கு நம்ம கையிலேயே எல்லாம் பண்ணி எல்லாமே நம்ம கையில் எல்லாமே பண்ணிட்டு போனால் நம்ம பிரச்சனைங்க தீரும். இந்த அம்பாள் வந்து எனக்கு வந்து இந்த அம்பாள்கிட்ட நான் காலையில் வர்றதுக்கு ரொம்ப யோசித்தேன். ஆனால் வந்துட்டேன். அம்மா துணையோடு வந்து இன்றைக்கி நல்லபடியில் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போகிறேன். இந்த 1008 லிங்கமும் ஏற்கனவே போட்டிருக்கேன். வாங்க, வந்து எல்லாருமே வந்து பயன்படுங்க. ரொம்ப விசேஷமான இடம் வந்து. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வனக்காடில் இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல தான் சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா டைரெக்டாக நமக்கு வந்து பௌர்ணமி டைரெக்டாக ஒளி வருது. அந்த ஒளி வர்றப்ப நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். வாங்க.